தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். பிராண்டிங் மாஸ்டர்களுக்கு பல கோடி ரூபாய் கொடுத்து, அதுக்கு முன்னாடி பிகே கொடுத்தாங்க, ராபின் சர்மா கொடுத்தாங்க, இப்படி பல பேருக்கு கொடுத்து ஒரு வழியாக நேமை கிரியேட் பண்ணாதான் பிராண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு ஒருத்தர் தொடங்கினார் இல்லையா ஐயா ஸ்டாலின் அவர்கள். கால் மேலே கால் போட்டு கேமரா வச்சு செட்டப் பண்ணி, ஆமாம், ரொம்ப ப்ரீஸியாக, ரொம்ப நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் மிஞ்சிரும். நானும் கண்ணாடி போட்டிருக்கேன், ஆரம்பிக்கலாமா? ஆமாம், அப்படிலாம் கூட போட்டு நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் மிஞ்சிற அளவுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருந்திருக்கும் போல். அதிலலாம் ஐயா வந்து பேட்டி கொடுத்தாரு. ஆனால் நம்மளை மிஞ்சிற யூடியூப் சேனலாக ஐயாவால் ஆக முடியல, அது ஒரு வருத்தம். ஆனால் அப்பா அப்படின்னு ஒரு செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஐயா அன்பில் மகேஷ் இருக்கிறாங்க, தலைமைச் செயலாளர் இருக்கிறாங்க, மற்றும் நம் உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி அந்த செயலியை லான்ச் பண்ணாப்புல. அந்த செயலியுடைய பேர் தான் அப்பா அப்படிங்கிறது. கேட்டோன்னு நல்லா அரண்டுட்டேன். அப்பாவா? ஆக்சுவலி அந்த அந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்தா அப்பாவே வரலையே. ஆமாம், அதாவது இப்போ இஸ்ரோ அப்படின்றதுக்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது, நாசாங்கிறதுக்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது, நமோ ஆப்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குதா? அதுக்கு கூட ஒரு விரிவாக்கம் இருக்குது. நம்மளும் அதை காப்பி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவும் காப்பி கேட்டாக மாறி பூனையாக குதித்து அந்த அப்பா அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கிறாப்புல. அந்த அப்பாவோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு மொழியை தெரிஞ்சுக்கணும். 3 மொழியை வந்து நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் ஐயா சொன்னார் இல்லையா. 10,000 கோடி சொல்லிட்டு தானே இருக்காரு, அதில் தான் மாறிட்டார். 10,000 கோடி ரூபா கொடுத்தா கூட நாங்கள் 3ஆவது மொழி ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னார்ல. ஐயா ஒரு வழியாக 3ஆவது மொழி ஏற்றுக்கிட்டாரு. என்ன மொழி அது? அதாவது ஹிந்தியா, சமஸ்கிருதமா, வங்காளமா, ஸ்பானிஷா, இது ஜாப்பனீஸா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தார் இல்லையா. யோசிச்சுட்டு இருந்த ஒரு வழியாக 3ஆவது மொழியை கண்டுபிடிச்சிட்டாப்ல. ஐயோ, அந்த மொழி தெரிஞ்சுக்கணுமே. அதான் தமிங்கிலம் அப்படிங்கிறது அந்த மொழி. ஓ, அதை பயன்பாடு. புது மொழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. புது மொழியவே கண்டுபிடிச்சு அதை பயன்பாட்டுக்கும் கொண்டு வந்துட்டாரு. அந்த தமிங்கில மொழி என்ன சொல்லுதுன்னா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு தேவைன்னா நீ தமிழை பாதி கொன்று ஆங்கிலத்தை பாதி திணிச்சு தமிழை வந்து என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் உனக்கு தேவையானது வந்துடும். இதுதான் அந்த மொழியினுடைய இலக்கணம். அந்த மொழியோட பயன்பாடு அவருக்கு என்ன வரையறைனா, இப்போ அப்பா அப்படிங்கிற அந்த அந்த இதற்குள்ள விரிவாக்கம் இருக்கு, அந்த விரிவாக்கத்துக்கு அதை பயன்படுத்தியிருக்கிறாரு. இப்போ ஆல் ஸ்கூல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன், இதுக்கு சுருக்க வடிவம் என்ன வரும்? ஆப்டா ஏதோ ASPTA இப்படி தானே வரும். ஆனால் இது அப்படி வரக்கூடாது, எனக்கு அப்பான்னு வந்தாகணும். அதுக்காக 4 பேரை அடிச்சு கூட அப்பான்னு வர வைக்கலாம் போல. அந்த மாதிரி தமிழை கொஞ்சம் நம்ம இந்த சின்ன வயசுல சுனாமின்னு படிப்போம்ல, பட்டி முன்னாடி இருக்கலாம், பட்டியை எழுது. ஆமாம், எடுத்துடணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, அனைத்து பள்ளி பி வரணும், அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு வந்து அதை உருவாக்கிட்டாப்ல. டீச்சர்ஸ் இல்லாமல் அந்த அசோசியேஷன் எப்படிங்க ஒர்க் ஆகும்? அதெல்லாம் தேவையில்ல, நமக்கு வந்து அப்பான்ற பேர் வரணும். வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. அதுலேயும் கூட டீ இருக்கா, அதை வந்து சைலண்ட் லெட்டர், ஆங்கில இலக்கணப்படி அது வராது அப்படின்னு சொல்லி அதை மாற்றி அப்பா அப்படிங்கிற ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கிறாப்புல. இனி எவ்வளோ பேர் அப்பா அப்பான்னு கதறி இந்த ஆப்பில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. அந்த வீடியோ போட போதே யாருக்கெல்லாம் நீங்கள் அப்பாடு ஒரு கலாய்பட்டுருதா ஐயா, இவங்க ஆப்போசிட்டில் ஒரு குரூப்பு, நீங்கள் அம்மானு கூப்பிட்றீங்களே, நீங்கள் எந்த அம்மாவை சொல்கிறீங்கன்னு. ஆமாம், இன்றைக்கி அம்மாவுக்கு வேறு பிறந்த நாள். அப்பா வந்து இந்த மாதிரி ஆப் லான்ச் பண்ணி 2 நாள் ஆச்சு. ஸோ அப்பாவுடைய ஆப் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் அப்பாவுக்கான பல பதில்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள், அங்கே என்ன நடக்குது? அங்கே வந்துட்டு அம்மாவுடைய, அதாவது எம்ஜிஆர் மாளிகை, அம்மா வந்து குடியிருந்த அந்த எம்ஜிஆர் மாளிகை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் வந்து பயங்கரமாக பிறந்தநாள்லாம் கொண்டாடினாங்க. அதில் வந்துட்டு நிறைய பேருக்கு அன்னதானம், நலத்திட்டங்கள்லாம் வழங்கி, எப்போவுமே அவங்க வழக்கமாக பண்ணுறது தானே. அதிமுகனாலே நலத்திட்டம் தானே. பிறந்த நாள்லாம் அங்கே ஒரு சண்டை, ஒரு ஃபைட்டு இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப இராணுவ கட்டுப்பாடு மிக்க ஒரு கட்சி. அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது. இப்போ என்னென்னா, ஆடும் ஓனாயும் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு புது தத்துவத்தை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிறந்தநாளில், அம்மாவுடைய பிறந்தநாள் இப்போ தான் எந்த சண்டே வராதுன்னு சொன்னி அதுக்குள்ளே ஆடு ஓனான்னு சொல்கிறீங்க. சண்டையை தவிர்க்க தான் இது. அதாவது என் கூட போட்டிக்கு யாரும் வரக்கூடாது, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட போட்டிக்கு யாரும் வரக்கூடாது. இப்போ ஓப்பனி சொல்ல என்ன சொல்கிறாரு, ஒற்றை தலைமை தான் அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு காரணம், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு தலைமையாக இயங்கணும்னா நான் எந்த நிபந்தனையும் வைக்க மாட்டோமான்னு சொல்லியிருக்காருல்ல. அதெல்லாம் கரெக்டு தான். சொல்லிட்டு அப்புறத்தில் உள்ளே வருவீங்க, உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் ஆரம்பிப்பீங்க. அதனால கூட்டு தலைமையாக இயங்கினா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது ஓப்பனிஸ்லம் அவர்கள் சொன்னார். இப்போ சொல்கிறாரு, நீங்கள் வரும்போது தனி வந்தால் கூட பரவாயில்ல, சின்னமாவே கூட்டிகிட்டு வருவீங்க, டிடியும் கூட்டிகிட்டு வருவீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், அதை விட பெரிய பாஸ் இருக்காரு சென்ட்ரலில், அவரே கூட்டிகிட்டு வருவாராம். மோடி எங்கள் டேடின்னு சொல்லிட்டு வருவீங்க. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? முடியாது. அதனால் வந்து அதிமுக என்பது ஒரு தனித்துவமிக்க கட்சி. இங்கே ஆடும் ஓனாய் ஒன்றா இருக்க முடியாது. அதனால் ஆடுகளெல்லாம் வெளியேறுங்கள், ஓனாயாகிய நான் உள்ளே இருப்பேன் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லிட்டாரு. இபிஎஸ்குள்ளே ஒருத்தர் இருக்காரு செங்கோட்டைன்னு, அவருக்கும் கோவம் வந்துருச்சு போல. அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த கதையுடைய உண்மையான விளக்கங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டுங்க, என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்டே பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் எஸ்கேப் ஆயிட்டாப்ல. ஐயோ, பிறந்தநாள் ரொம்ப மோசமான பிறந்தநாளாக இருக்கும். இல்லை, அவர் வந்து சைலண்ட்டாக ஒதுங்கிட்டார். என்கிட்டயா வார்த்தையை பிடுங்க பார்க்குறீங்க, நெவர் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக எஸ்கேப் ஆயிட்டார். அடுத்ததாக பார்த்தா நம்மளுக்கு வந்து ஏடிஎம்கே ஸ்கோர் பண்ணுறாங்க, டிஎம்கே ஸ்கோர் பண்ணுறாங்க. நம்மளோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்ன அண்ணாமலை
நானும் ஒரு நியூஸை எடுத்துட்டு வரேன்னு வந்துட்டாரு. என்ன சொன்னாரு? நம்ம முதல்வர் மருந்தகம்னு ஒரு மருந்தகம் தொடங்கி இருக்காரு. ஆமா, எல்லாத்துக்கும் நாங்க மலிவு விலையில மருந்தகம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு, இதுவே சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் தான், இதை காப்பி அடிச்சு தான் நீங்க வந்து இதை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ப வந்து அப்பா காப்பி அடிச்ச மாதிரி இது ஒரு இன்னொரு காப்பி. சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, எப்ப பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமை வந்து எடுத்து ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களே, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அம்மா வந்து இந்த அணையாடைன்னு ஒன்று வழங்கினாங்க, நாப்கின், சானிட்டரி நாப்கின் வந்து பெண்களுக்கு வழங்கினாங்க. ஓகே, அதை வந்து காப்பி அடித்து இவர்கள் வந்து மத்திய அரசினுடைய மருந்தகங்களை வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுககாரங்க ஒரு பக்கம் இவங்க மேலே குற்றச்சாட்டை வச்சாங்க. அதே மாதிரி இது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. சரி, மருந்தகங்கள் வச்சிருக்கீங்களே, மருந்து இருக்குதா இல்லையா? அது பெரிய கொஸ்டினாக தானே இருக்கு. அரசு மருத்துவமனைகளில் மருந்து இருப்பு போதுமானதா இல்லை, மருத்துவர்கள் போதுமானதா இல்லை, செவிலியர்கள் போதுமானவர்களா ஃப்ரீயாக கொடுக்குதுங்க. அதுக்கு தடங்க அதெல்லாம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் இல்லாமல் வெறுமனே மருந்தகங்களை திறந்து என்னத்துக்கு? ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து மருந்தகம்னு போர்டு போட்டால் எல்லாத்துக்கும் மருந்து கிடச்சிருமா? சரி, இங்கே இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மருந்து வாங்கினா 80 ரூபா, அங்கே நம்ம ப்ரைவேட்டில் வாங்கினா 120 ரூபா, இவங்க இதோட கொஞ்சம் கம்மியாக சொல்கிறேன்றாங்க. ஸோ நம்ம வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த 1000 லைட்ஸ் எம்எல்ஏ எலிரன் சொன்னாங்க. ஏ ஏழைப்பாளைகளே, இன்னையிலிருந்து உங்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவம். நல்லா இருக்குது சார், சூப்பர் சார், ட்ரை பண்ணுங்கள் சார். ஆனால் மருந்து கிடைக்கணும், மருந்து தான் முக்கியம், விலை முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மருந்தை வச்சுக்கிட்டு அப்புறமா விலையை குறைங்க, மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா விலையை குறைச்சி என்ன பிரயோஜனம்? நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் பிரகாசம் அவங்க வந்து இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிறேன் அப்படின்றத, விலகிறேன்ற வார்த்தையை மட்டும் குறிப்பிடாமல் அந்த அறிக்கையில் வந்து எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கனத்த இதயத்தோடு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி தொடங்கி நிறைய உருக்கமான வார்த்தைகளை போட்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இந்த கட்சியில் பயணித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த கட்சியில் பயணிப்பதற்கான ஒத்துழைப்பு வழங்கி எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க போகும்போது என்ன சொல்கிறாங்க, நான் மறுபடியும் தமிழ் தேசிய வழியில தான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் தேசிய பாதையிலேயே தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் திமுகவுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது நம்மளை ஊபிஸ் நினச்சிட்டானோ புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு ஹிண்ட் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்கன்னு. மற்றபடி அதிமுகன்ற ஆப்ஷன் ஓப்பனில் இருக்குது. பாஜகவுக்கு போவாங்களான்னு தெரியல, அது தமிழ் தேசிய கட்சி இல்லை. அது ஒரு பக்கம். அண்ணனோட தம்பி இருக்காரு. தாவேக்காவுக்கு தான் இவங்க போவாங்க அப்படின்றது ஒரு அரசியல் புதுசாக பேசப்பட்டுச்சு இல்லையா? அதனால் அங்கே போவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மற்றபடி இவங்க அரசியல் தொடர்ந்து பயணிப்பாங்களான்றது இன்னொரு கேள்வியாக இருக்குது. அதனால் அதை விட முக்கியமான கேள்வி, ஏன் சீமான் அண்ணன் கட்சியில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வெளியே போகிறாங்க, இந்த பேச்சு அவ்வளோ அதிகமாக பேசப்படுது. இதுக்கு வந்து விஷமிகள் சிலர் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருவருடைய அலைபேசியில் இருந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரல் பதிவு, அந்த ஆடியோவை வந்து சிலர் கசிய விட்டாங்க. அந்த ஆடியோவை கசிய விட்டது யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது கட்சிகளை வளர்ப்பதற்கு, கட்சிகளை கட்டமைப்பதற்கு பல தலைவர்கள் பேர் போனவங்களாக இருக்கலாம். ஆனால் உடைப்பதற்கு பேர் போன ஒரே தலைவர் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்படிப்பட்ட அரசியல் நாகரிகம் தெரியாதவர்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தால் தான் அந்த கட்சி எதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கட்சி தான் அந்த வேலையை பார்த்துச்சு, அந்த கட்சி தன்னுடைய கையில் அதிகாரம் இருக்குதுன்னு இந்த மாதிரி ஆடியோக்களெல்லாம் வந்து உலக விட்டு அவங்க கட்சிகளுக்குள்ளேயே மனக்கசப்பை உண்டுபடுத்தி இப்படி வந்து பிரித்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கட்சி தான் அந்த வேலையை செஞ்சுருக்குமோ எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது.